உன்னை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட டைம் எல்லாம் கிடையாது பிரக்யா. சில சமயங்கள்ல பெரிய வெற்றி அடையறதுக்கு சில தோல்விகளை நாம சந்திச்சுதான் ஆகணும். ஐம் சாரி. அவர் வாங்குறத பத்தி என்னால யோசிக்க கூட முடியாது. சரி, உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ செய்ய. அதே மாதிரி எனக்கு எது சரின்னு படுதோ நான் செய்யறேன். தேவையே இல்லாத பிடிவாதங்களை பிடிச்சுக்கிட்டு நிக்கிற நீ. தன்னு ரொம்ப மோசமானவன் எனக்கு தெரியும். ஆனா நீயும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஆனா சில சமயங்கள்ல நமக்கு மோசமானவங்க தான் உதவி பண்ணுவாங்க. அவதான் போன் பண்றா. நான் ஒத்துப்பேன்னு அவன் நினைக்கிறா. நானும் இதுக்கு நீ ஒத்துப்பேன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண போறேன். ஐம் சாரி ஃபார் தட். எத்தனை தடவை சொல்றது? போன எடுக்க மாட்டேங்கிறா. பிஸியா இருக்கான்னு நினைக்கிறேன். பிஸியா இல்ல, கோவமா இருக்கான்னு சொல்லு. கட் பண்ணிட்டா. இதுல கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்ல பிரக்யா. தன்னோட லாபத்தை எதிர்பார்க்கறா. நீயும் உன்னோட லாபத்தை தான் பாக்கணும். இப்ப நீ செய்ய போறது எல்லாமே உனக்காக தான். ஞாபகம் வச்சுக்க. பை த வே, நீ ஏன் அபிய விலைக்கு வாங்கறதுக்கு ஆசைப்படலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐ கெஸ் தட் இதுக்கான பதில தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல? அவர் கூட எந்த உறவுல நான் வாழ்ந்தனோ அந்த உறவுக்கு நான் கொஞ்சம் மரியாதை கொடுக்கறேன். அவரை விலைக்கு வாங்கி அந்த உறவை நான் கொச்சப்படுத்த விரும்பல. எனக்குன்னு சில நினைவுகள் இருக்கு. அவரை விலைக்கு வாங்கிட்டேன்னா அப்புறம் நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. தானும் சொல்றதை என்னால செய்யவே முடியாது. ஏன்னா அவர் கூட வாழ்ந்த உறவை நான் மதிக்கிறேன். நான் அவர் மேலயும் மரியாதை வச்சிருக்கேன். நான் அவரை நான் என்ன நிலைமையில இருந்தாலும் சரி அவரை இந்த மாதிரி நான் கொச்சப்படுத்த மாட்டேன். அவரை விலைக்கு வாங்கி அவரை என் பார்வையில நான் அசிங்கப்படுத்த விரும்பல. ஒருவேளை இதெல்லாம் நடந்துச்சுன்னா அவர் என்ன நினைப்பாரு? அவர் ஒரு மனுஷன், பொருள் இல்ல. யார் வேணாலும் வாங்கி விக்கிறதுக்கு. என்னால இது முடியாது. நான் கண்டிப்பா இதை பண்ண மாட்டேன். தேவையில்லாம நீ என்னோட பிளான கெடுத்துட்டு இருக்க. நம்ம கௌரவ யூஸ் பண்ணிக்கிட்டோம், பிரக்யாவை ஃபே பண்ணோம். அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நாம தான் அவளோட பேரை கெடுத்தோம். ஒரே அம்புல அவ சம்பாதிச்ச பேரையும் புகழையும் மரியாதையும் கீழே இறக்குறதுக்கு தான் குறி வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தனா அவ அழிஞ்சு போயிருவா. அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்க மாட்டேங்கிறியே தானோ? நீ அவளை அழிக்க ஆசைப்படல. உனக்கு வேண்டியதெல்லாம் பணம். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஆலியா? உன்னோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்க. ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுனால டிசைர் சாட்டிஸ்ஃபை ஆகாது. தினமும் புதுசா ஒண்ணு வரும். எதுவும் நிறைவேறலன்னு வையே, அது நம்மள தூங்க விடாது, அது நம்மள வாழ விடாது. நான் என் வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய குறையை தீக்க போறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? நான் என் அண்ணனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இங்க பணத்துக்கு குறைச்சலே இருக்காதுன்னு சொன்னா, ஆனா பணம் எங்க? என்னால லிப்ஸ்டிக் கூட வாங்க முடியல. சாப்பாடை விட தண்ணி கூட லைன்ல நின்னு சண்டை போட வேண்டியதா இருக்கு. எந்த ஃபேஸ்ல க்ளோ இருந்ததோ, மேக்கப் இருந்ததோ, இப்ப அதே ஃபேஸ்ல ஸ்ட்ரெஸ், அப்புறம் இந்த வேர்வை இருக்கு ஆலியா. திருட்ன ஜெயிலுக்கு போன, do I deserve this? சொல்ல ஆலியா. நோ ஆலியா, I don't deserve this. நான் ஒண்ணு தப்பு பண்ணல. பணத்துக்காக தான் நான் அபிய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப பணத்துக்காக தான் அபிய விட்டு பிரியறேன். இதனால யாருக்கும் எந்த லாஸும் இல்ல. பிரக்யா ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வந்துருவா. எனக்கு பணம் கிடைச்சிரும், பிரக்யாக்கு அபி கிடைச்சிருவான். எல்லாருமே ஜெயிக்கிற சிச்சுவேஷன்ல இருக்கோம். இதுல தப்பு எதுவும் கிடையாது. பேசிட்டு இருக்கிறது எல்லாமே தப்பு. எல்லாமே தப்பு தானோ? நீ என்ன யோசிக்கிற தானோ? நிலைமை எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு நம்ம ஏழையா இருக்கோம், நாளைக்கு நமக்கு பணம் கிடைக்கும். கௌரவ் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கா, கண்டிப்பா பணம் தருவான். தலையெழுத்தையும் நம்பிக்கையும் நம்பி வாழ்றத நான் எப்பயோ விட்டேன். எனக்கு என்ன வேணுமோ அது இன்னைக்கே வேணும். நம்பிக்கைனாலும் அது இன்னைக்கே வேணும். அதனால நான் அபியை இன்னைக்கு விக்கிறேன். தன்னு, அவர் உன்னோட புருஷன் கிடையாது, என்னோட அண்ணன். பிரக்யா கூட இருந்தாலும் உன் அண்ணன் தான். சரியா? நீயே தேவையில்லாம கவலைப்படுற ஆலியா. நீயும் பணக்காரியா ஆயிடுவ. மொத்தமா இந்த மெஹரா ஃபேமிலி பணக்காரங்களா ஆயிடுவீங்க. நீ என்னோட வழியில கல்ல போடுறதுக்கு முன்னாடி என் வழியில இருக்கிற கல்லெல்லாம் கிளீன் பண்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. அப்பதான் என்னோட லைனும் கிளியர் ஆகும். நம்ம சீக்கிரமா ஜெயிக்க முடியும். பிரக்யா இப்ப வரைக்கும் ஆமான்னு சொல்லல, ஆனா கூடிய சீக்கிரமா ஆமான்னு சொல்லிடுவான். வந்திருக்கோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் யாரையும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பல்லவி வீட்ல சாப்பாடுல பஞ்சாபி வீட்ல பஞ்சாபி ஸ்டைல் தானே இருக்கும். சோ வயித்த காலியாக்கிட்டு தானே வரணும். ஆனா மனசுல தானங்க இடம் வேணும். எப்பவுமே வயித்துல இடம் இருக்கும். சரிதானே அக்கா? இல்ல நீங்க சொன்னது சரிதான். நல்ல வேளை யாருமே சாப்பிடாம வந்திருக்கீங்க. கொஞ்சமா டீ குடிங்க, 1/2 கப்பாவது குடிங்க. கூச்செல்லாம் படாதீங்க.
இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போட்டா போதும்னு தோணுது. எந்த வாயால சாப்பிட போறீங்களோ அந்த வாயாலேயே கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க. உங்க வீடு தானே இது. ராஜேஸ்வரி மேடம், இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். இது உங்க வீடு மாதிரி. சாப்பாடு தயாரா இருக்கு. என்னோட 2 மருமகளும் சோலை பட்டூரே பண்ணிருக்காங்க. 2 பேருமே வா சேம் டிஷ்ஷா? ஆமாங்க. ஆனா அது நல்ல விஷயம் தானே. ஒருவேளை ஒரு மருமக சரியா செய்யலனா இன்னொரு மருமக செஞ்ச டேஸ்டியான சாப்பாடு சாப்பிடலாம்ல. நீங்க சரியா சொன்னீங்க. ஏன்னா பல்லவி வீட்ல எப்பவுமே சுவையான ஸ்ட்ரென்த்தான சாப்பாடு தான் கிடைக்கும். ஆஹா, இப்ப புரியுது 2 மருமக இருக்கிறதுனால மாமியாருக்கு என்னெல்லாம் லாபம்னு. ஏன்னா 2 மருமகளுமே மாமியாரை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த விஷயம் உனக்கு லேட்டா புரிஞ்சிருக்கு. ஏன்? ஏன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு உனக்கு ஒரு பையன் இல்ல 2 பையன் இருந்திருப்பான். கண்டிப்பா ஏதாவது பண்ணிதானே ஆகணும். ஏன்னா 2 மருமகளுக்கும் போட்டி இருக்கு இல்லையா? யாரு பெஸ்டா சமைக்கிறாங்களோ அவங்கதான் இந்த வீட்டோட பெஸ்ட் மருமக. என்ன சரிதானே அக்கா? ஆமா. எனக்கு இப்ப சாப்பாடோட வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? வாசனை ஆள தூக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாம் ரியா பண்ண சோலை பட்டுரை வாசனைன்னு சொல்லிருப்பேன். அப்புறம் தான் தோணுச்சு முதல்ல இவங்க சாப்பிட்டு முடிக்கட்டும், அப்புறம் அவங்களே பாராட்டுவாங்கன்னு நினைச்சேன். சரி சொல்லுமா, நான் எதை எடுத்துட்டு போகட்டும்? ஓஹோ, இங்க இருக்கா? ஓ சாரி, பண்ணக்கூடாதா? பரவாயில்ல பரவாயில்ல, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. என்ன சரியா? நான் தானே இதை கொட்டினேன், நானே பாத்துக்கிறேன். நீங்க போங்க. நீங்க போய் பிராச்சி என்ன பண்றான்னு பாருங்க. அவளுடைய சமையல் எந்த அளவுக்கு ரெடியா இருக்குன்னு பாத்துட்டு வந்து சொல்றீங்களா ப்ளீஸ்? நான் அதுக்குள்ள நான் பண்ண சமையலுக்கு டச் பண்றேன். ஓகே. ஆனா ரியா, அவங்களுக்கு நான் தான் பண்ணிருக்கேன், ரியா தான் பண்ணிருக்கான்னு தெரியணும்ல. சோ கொஞ்சம் அழகுபடுத்தி நானே கொண்டு வரேன். சொல்றது சரிதாமா. ஆனா ஒன்னு சொல்றேன் கேளு, சீக்கிரம் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லன்னா அக்கா உன் மேல கோவப்பட்டுருவாங்க, புரிஞ்சுக்கோ. சீக்கிரம் வா. நீங்க போங்க, நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுவேன். God, இந்த பிளான் ஃபிளாப் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த டெலிவரி பாய் எங்க இருக்கும்? இன்னும் 5 நிமிஷம் ஆகலையோ என்ன? ஹலோ, 5 நிமிஷம் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. நீ இப்ப எங்க இருக்க? வந்துட்டேன் மேம். டோர் பெல் அடிக்க போறேன். நான் தான் அப்பவே சொன்னேன் டோர் பெல் அடிக்காதன்னு. ஃப்ரெண்ட் ஒரு வழியா வரத பின் பக்கமா வா. நீ இப்ப பேக் டோருக்கு வா. நாங்க வந்துறேன், நீ அங்கேயே நில்லு. ஓகே 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 மேம். எல்லாரும் சாப்பிடுறோம் ப்ளீஸ். வா மாரியா, உன்னோட சோலை பட்டுரை எங்கம்மா? நீ பிராச்சி கூட கொண்டு வந்திருக்கணும்ல. என்னாச்சு? இன்னும் ரெடி பண்ணலையா நீ? இல்ல இல்லக்கா, அது ரெடி ஆயிடுச்சுதான். நான் கொண்டு வரேன்னு சொன்னேன். ஆனா ரியா தான் அதுக்கு ஃபைனல் டச் ஏதோ குடுக்கணும்னு சொன்னா. என்னமா ரெடி ஆயிடுச்சா சொல்லு? ஆமா ரியா, நீ உன்னோட சோலை பட்டுரையை கொண்டு வாமா. இல்லனா இந்த சோலை பட்டுரையை சாப்பிட்டு எங்க வயிறெல்லாம் நிறைஞ்சிடும். வயிறு நிறைஞ்சிடும். ரொம்ப டேஸ்டா இருந்தது. அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்காங்க. என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? சமையல் ஏதாவது பிரச்சனையா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் இப்பவே வந்துடுறேன். நீ பண்ண காரியம் இருக்கறியா, அது மன்னிக்க முடியாத குற்றம். என்ன தைரியம் இருந்தா என்ன கேட்காம வெளியில இருந்து நீ சாப்பாடு ஆர்டர் பண்ணி இருப்ப. இவங்க என்னோட கெஸ்ட் என் மேல மரியாதை வச்சிருக்காங்க, அதனாலதான் அமைதியா இருக்காங்க. நீ வேர்ல்டுலயே பெஸ்ட் கிடையாது, வர்ஸ்டான மருமக. பிராச்சி, இனிமே வீட்டை நீ தான் பாத்துக்கணும். இந்த வீட்டோட சாவியை இப்ப நான் உன் கையில ஒப்படைக்கிறேன். நீ இதுக்கு தகுதியானவர். இல்ல அத்தை, நீங்க என் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சீங்க, இவ்ளோ அன்பு செலுத்துறீங்க, இதுவே எனக்கு போதும். இந்த சாவிக்கு சொந்தக்காரி நான் கிடையாது, ரியா. அவ தப்பு பண்ணிட்டான்னு தெரியும். அவளுக்கு பொறுப்புகளை கொடுத்தா கண்டிப்பா நிறைவேற்றுவா. அதனால இந்த சாவிய ப்ளீஸ் ரியா கிட்ட கொடுத்துருங்க. ஸ்டாப் இட். ஓகே, உன் டிராமாவை நிறுத்து. உன்னோட ஃபேக் கன்சர்ன் எனக்கு தேவையில்லை.
நீ உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுறல, நான் திட்டு வாங்குறத பார்த்து சந்தோஷப்படுறல, எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்படுறத பாக்கும்போது உனக்கு அப்படியே சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குல்ல? யூ லைக் இட். ஒத்துக்க, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. என்ன உன் தங்கச்சின்னு சொல்றல, நான் நிஜமாவே உன்னோட தங்கச்சின்னா இதெல்லாம் நடந்திருக்க விட்டுருக்க மாட்டேன். முன்னாடி என்ன காப்பாத்திருப்பேன். ஆனா ஏன் நடக்க விட்ட? அப்பதானே கடைசி மொமெண்ட்ல வந்து நல்ல மருமகளா நடிக்க முடியும்ல? இதெல்லாம் வேணும்னு தானே பண்ண. அமைதியா இரு ரியா. பிராச்சி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? எப்ப பார்த்தாலும் நீ அவளே குறை சொல்லிட்டு இருக்க. எப்பெல்லாம் அவ உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாளோ அப்பெல்லாம் நீ அவளை குறை சொல்லிட்டே தான் இருக்க. அவ மோசமானவல்ல, நீதான். உண்மையை சொல்லணும்னா மருமகளா இருக்க உனக்கு தகுதியே இல்ல. மருமகளா இருக்க எனக்கு தகுதி இல்லையா? எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா பாட்டி? அவர் ரொம்ப டென்ஷனா இருந்தாரே, அவர் என்ன பேச நினைச்சாருன்னு தெரியல. நானே போன் பண்ணி பாக்குறேன். நாட் ரீச்சபிள்னு வருதா? நெட்வொர்க் இல்லாத இடத்துல இருக்காரு. சார் உங்க மொபைல். தம்பி என்ன சின்ன சின்னதா கொண்டு வர? இல்ல இதுக்கு மேல என்னால கொடுக்க முடியாது. எங்க ஸ்டால்ல நீங்க குடிச்ச அளவுக்கு நாங்க இது வரைக்கும் யாருக்கும் வித்ததே கிடையாது. விக்குதுன்னா சந்தோஷப்படுப்பா. உங்களுக்கு பணம் கிடைக்கும்ல. முதல்ல குடிக்க வாங்கன்றீங்க, அப்புறம் போங்கன்றீங்க. என்ன எப்படி பேசுறாரு? நான் கரெக்டா தான் பேசுறேன். நான் ஜென்டில்மேன், தெரிஞ்சுக்க. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நீங்க குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கேன்தா, ஆனா தெளிவா இருக்க. 2 வருஷம் கழிச்சு உன்னை சந்திச்சப்பதான் நான் மப்புல இருந்தேன். ஆனா நீ ஏன் இதெல்லாம் பண்ணு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன வெறுக்கிற. யூ ஹேட் மீ. நான் உங்களை... நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீ என்ன காதலிக்கவே இல்ல. நீ ஆசைப்பட்டது ஒண்ணு, நான் நினைச்சது ஒண்ணு. நீ இது வரைக்கும் என்ன முட்டாளாகிட்டே வந்திருக்க. எனக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சு. நீ என்ன நேசிக்கவும் இல்ல, விரும்பவும் இல்ல. நீ என்ன வெறுக்கிற. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்றதோ எதுவும் சரியா கேட்கல. ஹலோ, ஹலோ. இவரோட குரலும் கேட்க மாட்டேங்குதா? ஹலோ ஹலோ. இங்க பாருங்க, தனு உங்களை விற்க விரும்புற, ஆனா நான் வாங்க விரும்பல. ரியா, நீ என் மருமகளுக்கும் சமைக்க கத்துக்கூட. என்ன உங்ககிட்ட இருக்கிற ஒரு குணம் அவளுக்கு வந்தா போதும். அப்புறம் என்னோட மொத்த வாழ்க்கையும் புண்ணியம் அடைஞ்சிரும். அப்படின்னா உங்க மருமக எங்க வீட்டுக்கு கண்டிப்பா வரணும். ஏன்னா எங்க வைரத்தை நாங்க எங்கேயும் அனுப்ப மாட்டோம். ஒருவேளை திருடிட்டா? பிராச்சி எங்க? இந்நேரம் அவ வந்திருக்கணும் இல்லையா? அக்கா, நான் அவளை வர சொல்லி எப்பவோ சொல்லிட்டேன். இன்னும் ஏன் வரலன்னு தெரியல. நான் போய் பாத்துட்டு வரவா? எனக்கு இன்னொரு பட்டூரா இருங்க இருங்க. உங்க வயித்துல கொஞ்சம் இடத்த மிச்சம் வைங்க. ஏன்னா நீங்க பிராச்சி பண்ண சோலை பட்டூரையும் சாப்பிடணும் இல்லையா? சீக்கிரம் கொண்டு வர சொல்லுங்க. ஏன்னா இதை சாப்பிட்டுட்டு எங்களால கையை கட்டுப்படுத்திக்க முடியாது. ஆல்ரெடி என்னோட வயிறு நிறைஞ்சிடுச்சு. நான் சும்மா டேஸ்டுக்காக தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது எப்படி? நீங்க பிராச்சி பண்ண சோலை பட்டூரைவை சாப்பிட்டுதான் ஆகணும். அவ கண்டிப்பா இப்ப எடுத்துட்டு வந்துருவா. ஏதோ பிராச்சி வந்துட்டா பாருங்க. பிராச்சி சீக்கிரமா வா. நீ சமைச்சதை சாப்பிட எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். ஸ்வீட் டிஷ்ஷா? உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயம். இரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்னாச்சு பிராச்சி? நீ இவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருக்க? ஆக்சுவலி நீ மெயின் கோர்ஸோட சேர்த்து ஸ்வீட்டும் பண்ணிருக்கல. இது ரொம்ப நல்ல விஷயம் தானே? ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க எல்லாரும் பிராச்சி கையால பண்ண ஸ்வீட்டை இப்ப சாப்பிடுங்க. ஆனா அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தானமா? நாங்க மாடர்ன் மருமகளுங்க. சாப்பாடோட சேர்த்து ஸ்வீட் சாப்பிடுவோம். அண்ட் பிராச்சி நல்ல குக். அவ சூப்பரா பண்ணுவா தெரியுமா? ஆனா ஒரு விஷயம், பிராச்சி கையால பண்ண ஸ்வீட்டை சாப்பிட்ட உடனே நான் என் கையால பண்ண சோலை பட்டுரவே மறந்துட கூடாது. ஏன்னா பிராச்சி அளவுக்கு என்னால நல்லா சமைக்க முடியாது. ஆனா நான் ஓரளவுக்கு ஏதோ சமைப்பேன். உன்னோட சோலை பட்டூரை எங்க? அதையும் சேர்த்து கொண்டு வரணும்ல. என்னாச்சு? இன்னும் ரெடி பண்ணலையா? அப்புறம் சோலை சோலை கொட்டிடுச்சு. என்ன? அது வந்து நான் 2 நிமிஷம் கிச்சனை விட்டு வெளியில போனேன். திரும்ப வந்து பார்க்கும்போது சோலை மொத்தம் தரையில கொட்டி இருந்துச்சு. எப்படி ஆச்சுன்னு தெரியல. சோலைவே கீழே கொட்டிட்டியா? பரவாயில்ல பல்லவி, கொட்டிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலி ஏற்கனவே எங்க வயிறெல்லாம் நிறைஞ்சிடுச்சு.
சோலே பட்டூரே ரொம்ப நல்லா இருந்ததுனால நாங்க எல்லாம் எக்ஸ்ட்ராவாவே சாப்பிட்டுட்டோம். உண்மையை சொல்லணும்னா லஞ்ச் ரொம்ப சூப்பரா இருந்தது. அப்புறம் ஃபவுண்டேஷனோட எல்லா பாயிண்ட்ஸையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதுவும் இந்த சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே. உண்மையை சொல்லணும்னா இவ்வளவு அருமையான சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இப்ப நல்ல தூக்கம் வருது. கவலைப்படாதீங்க, நீங்க நம்ம கெஸ்ட் ரூம்ல தூங்கலாம். பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். இல்ல இல்ல இல்ல, இப்ப நாங்க கிளம்புறோம். பல்லவி, தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் எவ்ரிதிங். லஞ்ச் உண்மையிலேயே சூப்பர். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா விக்ரம், இவள நினைச்சாலே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என்ன யோசிச்சேன்னா, என்ன காரணத்துக்காக வேணாலும் இவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனா நம்ம மருமக அவளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நான் முழுசா நம்பினேன் விக்ரம். அவளுக்கு நான் சான்ஸ் கொடுத்தேன். ஆனா அந்த பொண்ணு இருக்காளே, கோலி பரம்பரையோட மருமகளாக தகுதியே இல்லாதவதான். முதல்ல எப்படி இருந்தாலோ இப்பவும் அப்படியே தான் இருக்கா. கொஞ்சம் கூட சேஞ்சே இல்ல. அவ அந்த மாதிரிலாம் இல்ல பல்லவி. அவ நம்ம வீட்டோட மருமக. அதான் இந்த வீட்ல இருக்கா. இல்ல இல்ல இல்ல, அவ ரன்பீரோட பொண்டாட்டி. அதனாலதான் இந்த வீட்ல இருக்கா. தட்ஸ் இட். கோலிங்கிற பேரு அவ பேருக்கு பின்னாடி சேர்ந்து இருக்கு. ஆனா கோலி பரம்பரையோட மருமகள ஆகிறதுக்கு எந்த தகுதியுமே அவகிட்ட இல்ல. நேத்து ராஜேஸ்வரியுடைய சேலையை கரையாக்கிட்டா. அப்புறம் ரியா தான் சரி பண்ணா. இன்னைக்கு லஞ்சையும் சொதப்பிட்டா. அதையும் ரியா தான் சரி பண்ணா. தேங்க் காட் விக்ரம், நல்ல வேளை நான் 2 மருமகளையும் சமைக்க சொல்லியிருந்தேன். ஒருவேளை பிராச்சியை மட்டும் பண்ண சொல்லியிருந்தேன்னு வைங்க, கண்டிப்பா இன்னைக்கு இவளால நான் அவமானப்பட்டிருப்பேன். பல்லவி, நீ இதுக்கு முன்னாடி எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கியா? ஏன்னா பிராச்சிய பத்தி நீ இந்த அளவுக்கு மோசமா பேசுற. இது ஒருவேளை ரன்பீருக்கு தெரிஞ்சு அவன் பிராச்சிக்கு சப்போர்ட் பண்ணா அப்ப என்ன பண்ணுவேன்? அவன் ரியாக்ட் பண்ணா என்ன செய்வேன்? அவனுக்கு என்ன பதில் சொல்லு? பிராச்சியால ஃபவுண்டேஷன் பொசிஷனுக்கு ஆபத்து கூட ஏற்படலாம். எனக்கான பொசிஷனை ஏற்படுத்திக்க நான் பல வருஷம் போராடி இருக்கேன். ஒரு நொடியில பிராச்சி அதை அழுக்கி இருந்தா ரன்பீர் கண்டிப்பா தப்பா எடுத்துக்க மாட்டான். இது அவனுக்கே நல்லா தெரியும். அதனால பிராச்சிக்கும் தெரியும் இந்த நாள் எவ்வளவு முக்கியமான நாள்னு. பிராச்சி எதுக்காக வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறா? அவ அபியோட பொண்ணு. அவ அப்படிதான் இருப்பா. அபி நடுவுல எங்க இருந்து வந்தா? அபியால சொசைட்டில நம்மளோட பேர் கெட்டு போச்சு. ஆனா அவளோட பொண்ணு இந்த மாதிரி பண்ண நான் விட மாட்டேன். அபியோட தப்பு எதுவும் இல்ல. எனக்கு அவனை நல்லா தெரியும். அவ என்னைக்கும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். நான் எல்லாத்தையும் கேட்டேன். கேக்குறதுக்காக தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரன்பீர் அப்படியே உங்கள மாதிரி தான் இருக்கான். என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ, அவ எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு. ஆனா அவ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. பிராச்சில இருந்து அபி, அபில இருந்து ரன்பீர். நீ விஷயத்தை எங்கேயோ இருந்து எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்க. ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாத, மனுஷங்க கெட்டவங்க இல்ல, அவங்க சூழ்நிலை தான் அவங்கள மாத்துது. நான் என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக சுஷ்மா டெண்டன் என் வீட்டுக்கு போலீஸை கூட்டிட்டு வந்தது உனக்கு தெரியுமா? தெரியும். நீ என் கம்பெனியை அழிக்கிறன்னு உறுதி எடுத்தியா? என்கிட்ட அப்ப அதை விட வேற ஆப்ஷன் இல்ல. நான் உங்க எல்லாரையும் அழிச்சிருவேன். ஹலோ தனு, உங்களை பிக்க பாக்குறேன். ஆனா நான் வாங்க தயாரா இல்ல. என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத என்ன? அப்படின்னா நீங்க சொல்ல வரதுக்கான அர்த்தம் பிரக்யா என்னோட ஆஃபரை ஏத்துக்கிட்டாளா? அதனாலதான் பேரம் பேசுறதுக்கு உங்களை அனுப்பி வச்சிருக்காளா? அதான் இல்ல, பிரக்யா ஒண்ணும் உங்ககிட்ட பேச சொல்லி என்னை இங்க அனுப்பி வைக்கல. நானே தான் இங்க வந்தேன். உன்னோட ஆஃபர் நல்ல ஆஃபர் தான். அப்புறம் சரியான நேரத்துல கொடுக்கற இந்த ஆஃபர் எப்பவுமே நமக்கு பயன்படுறதா தான் இருக்கும். எல்லாமே கரெக்ட் தான். ஆனா உன்னோட யோசனை தான் ரொம்ப தப்பு. நீ என்ன நினைச்ச? பிரக்யா கிட்ட நேரடியா வந்து புருஷனை விக்கிறத பத்தி பேசினா உடனே அவ ஏத்துப்பான்னு நினைச்சியா என்ன? அப்படி நினைச்சா ரொம்ப தப்பு. அப்படின்னா பிரக்யா என்னோட ஹஸ்பண்ட வாங்க தயாரா இல்ல. அப்படி இருந்தும் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஆனா நான் பிரக்யா மாதிரி யோசிக்கல, கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்கேன். பிரக்யா இந்த கேஸ்ல வாதாடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா நான் அவ இந்த கேஸ்ல கஷ்டம் இல்லாம ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அவளுக்கு ஷார்ட்கட்ல போகிறதுக்கு விருப்பம் இல்ல. ஆனா நான் அவளை தப்பான வழியில போக என்னைக்கு அனுமதிக்க மாட்டேன். உன்கிட்ட இருந்து உன் புருஷன் அவ கண்டிப்பா வாங்க மாட்டா. ஆனா உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, உன்னோட அபி அவ கண்டிப்பா அவ வாங்கியே தீர்வா. என்ன பிரக்யா கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். முதல்ல இந்த விஷயத்த பத்தி நீங்க பிரக்யா கிட்ட பேசணும்னு தோணுச்சா இல்லையா? அதுக்கப்புறம் தானே நீங்க நியாயமா என்கிட்ட வர்றது நல்லா இருக்கும். இல்ல, முதல்ல நான் உன்கிட்ட தான் பேசணும்னு வந்திருக்கேன்.
நான் முதல்ல சொன்ன மாதிரி பிரக்யாக்கு எந்த விதத்திலயும் கஷ்டத்தை வர விட மாட்டேன். என்ன அவளோட கஷ்டத்துக்கு காரணமே நீங்க 2 பேர் தான். பிரக்யாவோட கோர்ட் கேஸ்ல இருந்து அவளை காப்பாத்தி உங்களோட வலையில அவளை நான் சிக்க வைக்க விரும்பல. அதனால உங்க 2 பேருக்கும் கிளியரா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அதாவது பிரக்யா உன் புருஷனை கண்டிப்பா வாங்கிப்பா. ஆனா அது கான்ட்ராக்ட் ஹஸ்பண்டா தான் இருக்கும். அபியும் பிரக்யாவும் ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுவும் வெறும் 6 மாசத்துக்கு மட்டும். ஒருவேளை இந்த 6 மாச கான்ட்ராக்ட் கல்யாணத்துக்கு மட்டும் நீ ஒத்துக்கிட்டேன்னு வெய்யே, அதுக்கப்புறமா உன்னோட டிமாண்டும் என்னோட கண்டிஷன்ஸும் ஒத்து போச்சுன்னு வெய்யே, அதுக்கப்புறம் உன்னோட ஆஃபருக்கு நாங்களும் தயாரா இருக்கோம். பிரக்யா பணத்தை கொடுத்து அதுக்கு பதிலா உன்னோட புருஷனை அவ வாங்கிப்பா. இதுக்கு சம்மதமா? நான் இதுக்கு முடியாதுன்னு சொல்லுவேன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு உங்களோட பொண்ணு தேவை, எனக்கு என்னோட பணம் தேவை. அவளோட மோசமான எண்ணத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு அத பத்தி நீ என்கிட்ட பேச வர, அதை கேட்க விரும்பல. அவ சுயலாபத்தை பாக்குறா, அதை நீ சப்போர்ட் பண்றியா? தனு ஆண்டிய பத்தி இல்ல அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கு. ரெண்டும் வேற இல்ல, வேற. ரெண்டும் ஒண்ணுதான் பிராச்சி. நீ உங்க அப்பா வாங்குறத பத்தி பேசிட்டு இருக்க. அவர் தண்ணியை விற்க தயாராயிட்டாரா என்ன? இல்லன்னா அவருக்கு விலையை என்னால் நிர்ணயிக்க முடியும்னு நினைக்கிறியா? நீங்க அந்த மாதிரி யோசிக்க மாட்டீங்கன்னு தெரியுமா? அதனால அந்த மாதிரி பேசி அப்பாவுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவை நான் கொச்சப்படுத்த விரும்பலமா. எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்ல. அதனால எங்க பேரை ஒண்ணு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டோம், புரியுதா? நிறைய தடவை பிரிஞ்சிருக்கோம். ஆனா இந்த தடவை பிரிஞ்சதுக்கு காரணம் இருக்கு. இப்ப நாங்க சேர வாய்ப்பில்ல. ஐ நோ, அது மோசமான நேரம். அதை பத்தி மறுபடியும் பேசக்கூடாது. அதனால அதை பத்தி மறந்துடலாமா? ஆனா அம்மா, அதுக்கு முன்னாடி எவ்வளவு நல்லா இருந்தது. நீங்க அப்பாவோட சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்தீங்க. 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்க. உயிருக்கு உயிரா காதலிச்சீங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்க. உங்க உறவு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. உலகத்துல இருக்கிற எந்த சக்தியாலையும் எங்களை பிரிக்க முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கல்ல? என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கூட உன்னை நீ சம்மதப்படுத்தி பேசுவ? I will kill you. I will kill you. அழகே ஒளிவிடும் மெழுகே இமையிலும் நிறகே. அத பத்தி யோசிச்சு பாருங்க. அத பத்தி எல்லாம் யோசிச்சா இந்த 2 வருஷம் உங்க கண்ணுக்கே தெரியாதுமா. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அத பத்தியும் யோசிங்க, இப்பவும் யோசிங்க பிளீஸ். இப்ப இருக்கிற நிலைமையை யோசிங்க. அப்பாவுக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லைம்மா. உங்களை பார்க்க வரும்போது வழியில நான் அப்பாவை பார்த்தேன். அவரு நல்லா குடிச்சிருந்தாரு. எங்க வண்டியில வந்து மோதி கீழே விழுந்தாரு. அவரு பேசிக்கிட்டே சுயநினைவை இழந்துட்டாரு. நானும் ரன்பீரும் அவரை பக்கத்துல இருக்கிற ஒரு கிளினிக் கூட்டிட்டு போனோம். கரெக்டா நாங்க போற நேரத்துக்கு அப்பாவை பாக்குற டாக்டர் அங்க இருந்தாரு. டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன சொன்னாரு தெரியுமா? நிறைய தடவை அவர் அப்பாவை வார்ன் பண்ணிருக்காரு, குடிக்காதுன்னு. அவர் பேச்சு கேட்காம குடிச்சிட்டே இருந்திருக்காரு. அவர் சொன்ன பேச்சு கேட்காம தொடர்ந்து குடிச்சதுனால அவரோட லிவர் இப்ப மொத்தமா டேமேஜ் ஆயிடுச்சு. இப்ப அவர் உயிர் ஆபத்துல இருக்குமா. அவரு தொடர்ந்து இப்படியே குடிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அவரு செத்து போயிடுவாருமா. நீ இந்த மாதிரி பேசாத, என்னால கேட்க முடியாதுல்ல. செத்துருவாருங்கிற வார்த்தையை தாங்க முடியல. அப்புறம் எதுக்குமா அவரை தனியா விடுறீங்க? அவர் தனியா இல்ல, அவர் ஃபேமிலியோட இருக்காரு. ஃபேமிலியா? அதுவா ஃபேமிலி? அது ஃபேமிலியா இருந்திருந்தா அப்பா இந்த நிலைமைக்கு ஆளா இருக்க மாட்டாரு. நான் பணத்தை பத்தி பேசல. பணம் இல்லாம நீ எதுக்காக வந்து கதவு திறக்கிற? சோனி எங்க? சோனி அது அவ இப்போ வீட்ல இல்ல, அவளோட வீட்டுக்கு போயிருக்கா. கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ வந்துருவா. ஓகே. சரி, நீ எதுக்கு இவ்வளவு நேரம் வாசலே நின்னுட்டு இருக்க? உள்ள வா, உள்ள வந்து உட்காரு. ஆக்சுவலி நான் வெளியே நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பின்னாடி பிராச்சி வந்துட்டு இருக்கா. அது வந்துட்டு இருக்கும் போது பிராச்சி பர்ஸ் கீழே விட்டுட்டா. அவ அதை எடுக்கிறதுக்குள்ள நான் வந்து கதவு தட்டலான்னு வந்தேன். நீ திறக்கிற. இதோ வந்துட்டா. ரியா, பை த வே தேங்க் யூ. ஃபார் வாட்? ஃபார் ஹெல்பிங் பிராச்சி. நீ பிராச்சிக்கு உதவி பண்ணியா எல்லாத்தையும் அவ என்கிட்ட சொன்னா. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இது ரொம்ப பெரிய விஷயம் தான். ரன்பீர் கிட்ட நான் எல்லாத்தையும் சொன்னேன். ஆக்சுவலி நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இட்ஸ் ஓகே.
ரன்பீர், அவகிட்ட நான் உண்மையை சொல்றது நல்லது. ஆர் யூ ஷூர்? ஐம் ஷூர். ரியா, இங்க பாரு. என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. அம்மா உயிரோட இருக்காங்க. உனக்கு ஒரே சந்தோஷமா இருந்த ரியா கிட்ட இருந்து கூட உன்னை பிரிச்சுட்டா அபி. ரியா தான் என்னோட உலகம். வாழ்ந்தாலும் அவ கூட தான் வாழ்வ, செத்தாலும் அவளுக்காக தான் சாவேன். டாட், அவங்க என்னுடைய அம்மா இல்ல. அவங்க வெறும் பிராச்சிக்கு மட்டும்தான் அம்மா. பிராச்சி ஸ்டோன் மை லவ் அண்ட் அவளோட அம்மா என் டாட் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. போத நிறுத்து. எனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாத. எங்க போறீங்க அபி? நீங்க எங்க போனாலும் சரி, இந்த உண்மை உங்களை துரத்திட்டே தான் இருக்கும். நீங்க இதை மாத்தாத வரைக்கும் இது மாற போறது இல்ல. பாருங்க, பாட்டிய பாருங்க அபி. இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால பாட்டி தண்ணி எடுக்க போயிட்டாங்க. எந்த வயசுல அவங்க ரெஸ்ட் எடுக்கணுமோ அந்த வயசுல அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நகை இல்லனா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு மாத்திரை வாங்க கூட காசு இல்ல. இந்த நிலைமைக்கு யார் காரணம் அபி? சொல்லுங்க. நான் இதெல்லாம் எதுக்காக பண்றேன்? நம்ம வீட்டுக்காக தானே பண்றேன். நான் நம்ம வீட்டை பத்தி யோசிக்கும் போது நீங்க ஏன் நம்ம வீட்டை பத்தி யோசிக்க கூடாது? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த டீலை வேண்டான்னு சொல்லிட்டு உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அபி, விக்கிறதுனால வாங்குறதுனால எதுவுமே மாற போறது இல்ல. பிரக்யா லாபத்தை பத்தி யோசிக்கும் போது நீங்க ஏன் லாபத்தை பத்தி யோசிக்க கூடாது? நீங்க உங்களோட தன்மானத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஆனா அங்க பிரக்யா இதுக்கு சரின்னு சொல்லிட்டா. நான் சொன்னது உண்மைதான். சுஷ்மா இங்க வந்தாங்க, பிரக்யாவே இங்க வந்து உங்களை வாங்கிப்பாங்கன்னு சொன்னாங்க. இப்பவாது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுல, பிரக்யா அவளோட லாபத்தை மட்டும் தான் பாக்குறான்னு. அவ அவளோட லாபத்தை பத்தி யோசிக்கும் போது நீங்க ஏன் உங்களோட லாபத்தை பத்தி யோசிக்க கூடாது அபி? அவ கிரீடி, செல்ஃபிஷ். ஆனா நான் அப்படி கிடையாது. அவ இந்த சிச்சுவேஷனை சாதகமா பயன்படுத்திக்க பாக்குறேன். நான் இந்த சிச்சுவேஷன்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வர பாக்குறேன். நான் இந்த பணம் கொண்டு வரது யாருக்காக அபி? நம்ம வீட்டுக்காக தானே அபி. பொறுமையா உட்கார்ந்து யோசிங்க அபி. ஒரு சைடு நம்ம இந்த வீட்டோட சிச்சுவேஷனை மாத்தலாம், இன்னொரு சைடு நீங்க அந்த பிரக்யாவை பழி வாங்கலாம். யார் உங்களை அழிச்சாங்களோ நீங்க அவங்களை அழிக்கலாம். நீங்க அந்த வீட்டுக்கு போய் அவளை நீங்க அழிக்கலாம். அவளோட மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை நீங்க ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம். உங்களால பிரக்யாவை பழி வாங்க முடியும் அபி. நான் உங்க புகியும் இல்ல, உங்களோட செல்லமும் இல்ல. உங்களுக்கு நான் எதுவும் இல்ல. என் வாழ்க்கை அதேதான், ஆனா என்னோட வாழ்க்கையோட குறிக்கோள் மாறிடுச்சு. You are nothing to me. You're just stranger. வேற எதுவும் இல்ல. எனக்கு பணம் வேணும், நான் ஒத்துக்கிறேன் தான். எனக்கு வேற யாரோட பணமும் தேவையில்ல அபி. எனக்கு என்னோட பணம் வேணும். இதெல்லாம் நம்மளோட பணம் அபி. நம்ம கிட்ட பிளான் பண்ணி எல்லாத்தையுமே அவ புடுங்கிட்டான். நீ என் கம்பெனியை அழிக்கணும்னு சபதம் எடுத்தியா? என்கிட்ட அதை தவிர வேற ஆப்ஷனே இல்ல. எல்லாரும் பணத்தை வச்சு பணம் சம்பாதிப்பாங்க, ஆனா நான் பணத்தை வச்சு பணத்தை அழிக்க போறேன். ஒரு தடவை நம்ம கிட்ட பணம் வந்துருச்சுன்னா நான் பைனான்சியலி பிரக்யாவை டெஸ்ட்ராய் பண்ணிடுவேன். அப்புறம் நீங்க எமோஷனலா அவளை டெஸ்ட்ராய் பண்ணுங்க. அவளுக்கு எங்க வலி அதிகமா இருக்குமோ அங்க அவளை நீங்க தாக்குங்க. அவளுக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அவ பைனான்சியலே உடஞ்சு போயிருப்பா, எமோஷனலா ரொம்ப உடஞ்சு போயிருப்பா. திரும்ப எந்திரிச்சு நிக்க கூட அவளுக்கு சக்தி இருக்காது. அவ உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டா. உங்க பேர், புகழ், மானம், மரியாதை எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டா. இன்னும் சொல்ல போனா உங்களோட பொண்ணு ரியாவையும் அவ பறிச்சுட்டா. ஆனா இப்ப நமக்கான நேரம் வந்துருச்சு அபி. அவளுக்கான பதில நீங்க அவ வழியிலேயே கொண்டு போய் கொடுங்க. இது சொல்ல போனா இது கல்யாணமே கிடையாது அபி. இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ். வெறும் 6 மாசத்துக்கு தான்.
என்ன பதில் சொல்றது அத்தை? இங்க பாரு, ராஜேஸ்வரி சேலையில கரப்பட்டுச்சு இல்லையா, ரியா அதை அவ ஸ்டைல சரி பண்ணா. அந்த டிப் பியூட்டி டிப். பியூட்டி கான்சியஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியும். நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு ஏதாவது ஒரு பொருள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா உனக்கு இன்டர்நெட் நாள் ஃபுல்லா அந்த பொருளை தான் காட்டும். இவ போன்லயும் அந்த மாதிரி வீடியோ தான் நிறைய இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருமா, ரியா பண்ண காரியம் இருக்கே அது ரொம்பவே அவளுக்கு ஈஸியானது. நீ நல்லா கவனமா பார்த்தேன்னு வையேன், பிராச்சி பண்ண தப்ப யாரு வேணாலும் பண்ணலாம். நீயே பாரு, பிராச்சி சோலை கொட்டிடுச்சு, அவளுக்கு கிச்சன்ல பூனை வந்துருச்சுன்னு தோணி இருக்கு. ஆனா நீ என்ன சொல்ற, பூனையே வரலங்கிற. ஒருவேளை பூனை கூட வந்திருக்கலாம் இல்லையா, ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்கலாம். ஒருவேளை கிச்சன்ல யாராவது போயிருக்கலாம், கை தவறி கொட்டி கூட விட்டுருக்கலாம். ஒருவேளை உன் மேல உள்ள பயத்துல அத அவ சொல்லாம இருந்திருக்கலாம்ல. அதே மாதிரி ராஜேஸ்வரி வந்தப்ப அவ கீழே விழுந்தா இல்லையா, கால் பெசங்கிடுச்சு அதனாலதான் விழுந்தேன்னு சொன்னா இல்லையா, அது மாதிரி கால் பெசங்கி இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி யாருக்கு வேணாலும் நடக்கலாம் இல்லையா. அதனால பிராச்சிக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்கவா? அவகிட்ட போய் சொல்லவா, ஐ எம் சாரி, அன்னைக்கு தேவையில்லாம உன்னை ரொம்ப நான் திட்டேன்னு சொல்லவா? இல்லம்மா, அந்த மாதிரி நான் உன்னை எதுவும் போய் சொல்லலமா. நான் சொல்ல ஆசைப்படுறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கிருஷ்ணனோட பூஜை இருக்கே அது ரொம்ப பெரிய பூஜை. இன்னைக்கு கிருஷ்ணனோட பிறந்த நாள். என்னோட ஆசையெல்லாம் இந்த பூஜைக்கான ஏற்பாட பிராச்சி பண்ணட்டும். ரியாவால பண்ண முடியாதுங்கிறதுக்காக நான் இத ஒண்ணு சொல்றேன்னு மட்டும் நீ நினைக்காத. நான் ஏன் சொல்றேன்னா, ரியாக்கு இந்த பூஜையை பத்தி எதுவுமே தெரியாது. அவ இந்த பூஜைக்கான ஏற்பாட்டை பண்ண முடியாது. ஏன்னா அவ இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணதில்ல. ஆனா அத்தை, ரியாக்கு சமைக்க கூட தான் தெரியாது. ஆனா சமைக்க கத்துக்கிட்டா இல்ல, அதே மாதிரி பூஜை பண்ணவும் கத்துப்பா. கண்டிப்பா கத்துப்பா, நிச்சயம் கத்துப்பா. என்னைக்கு அவ பூஜையை கத்துக்கிறாளோ அன்னைக்கு நான் அவகிட்ட இதை ஒப்படைப்பேன். ஆனா இன்னைக்கான பூஜைய பிராச்சியை ரெடி பண்ணட்டும். ஆனா அத்தை, அது வந்து இது வரைக்கும் நான் உன் பேச்ச கேட்டிருக்கேன்ல. நான் வயசுல பெரியவ, உன் மாமியாரும் கூட. அதனால என்னோட வார்த்தையை நீ கேட்க மாட்டியா? சரி, நான் பிராச்சிய கிருஷ்ண ஜெயந்தி பூஜையை பண்ண விடுறேன், சரிங்களா? அவ எல்லா வேலையும் நல்லா பண்றான்றதுக்காக நான் இந்த பொறுப்பு அவகிட்ட கொடுக்கல. நீங்க சொல்றத நான் கேக்குறேன். உங்க மேல மரியாதை இருக்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ என் செல்லம். ரியா அப்புறம் பிராச்சியில யாரு நல்ல மருமகளா ஆக போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ என்னைக்குமே என்னோட சிறந்த மருமகதான். என்னோட ஆசை என்னன்னா, என்ன வாங்கினதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பர்னிச்சர் மாதிரி ஏதோ ஒரு மூலையில வைக்க கூடாது. அதுவும் இல்லாம என்ன ஒரு வேலைக்கார மாதிரி எல்லாம் நடத்தக்கூடாது. நான் பிரக்யாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், அவ பக்கம் நின்னு இருக்கேன், அவளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன், மோசமான ஆளுங்க கிட்ட இருந்து காப்பாத்திருக்கேன். அதுக்கு பதிலா அவ இந்த மாதிரி எல்லாம் பண்றா இல்லையா. முதல்ல அவ என் மனசோட விளையாடுனா, இப்ப அவ வாழ்க்கையோட விளையாடுறா. பிளான் அவ போட்டால, பேப்பர்ஸ் நான் தான் ரெடி பண்ணுவேன். உங்க டிமாண்ட் என்ன? டிமாண்ட் நம்பர் 1, அபி சரின்னு சொன்னதுனால என்னோட பிளான் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இனிமே பிரக்யா நான் சொல்றபடிதான் ஆடுவா. நான் இங்க திட்டத்தை யோசிப்பேன், அபி எங்க திட்டத்தை செயல்படுத்துவாரு. எந்த இடத்துல அடிச்சா உனக்கு வலி அதிகமா இருக்குமோ அவர் அந்த இடத்துல காயத்தை ஏற்படுத்துவாரு. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த கான்ட்ராக்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இவ கதவு திறக்க மாட்டேங்கிறா. கதவு திறக்க மாட்டேங்கிறா? என்ன ரியா? இங்க பாருமா ரியா. ரியா, ஐயோ ஓகே. பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. இருங்க இருங்க இருங்க, நான் இப்பவே வரேன். சரி. நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணியோ அத நான் உனக்கு திரும்பவும் பண்ண போறேன் பிராச்சி. நீ என்கிட்ட இருந்து ரன்பீரை பறிச்சல, நான் இப்ப உன்கிட்ட இருந்து உன் புருஷனை பறிக்க போறேன்.
எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. அதாவது ரன்பீர் யாருக்கு வேணா புருஷனா இருக்கலாம், நான் யாருக்கு வேணாலும் பொண்டாட்டியா இருக்கலாம். ஆனா என் லைஃப்ல ஒரே ஒரு குறிக்கோள் தான், ரன்பீர் அடையிறது. அண்ட் அவனை அடையிறதுக்காக மட்டும் நான் இனிமே வாழ போறேன். பிராச்சிக்கு என்னாச்சு? திடீர்னு அவ வெளியே போயிட்டா. ரியா ரியா பிராச்சி சாதாரண பெண்ணால அவ இஷ்டப்படி என் கதை எழுதுனா. ஆனா இனிமே முடியாது. இப்ப நான் ஏன் இஷ்டப்படி பிராச்சியோட தலையெழுத்த எழுத போறேன். அதுல ரன்பீர் இருக்க மாட்டான். என்ன ரன்பீருடைய தலையெழுத்து நான் ஏன் கூட சேர்த்து எழுத போறேன். அட இப்படி ஓடி போயிருக்கா, இதை எடுத்து கூட வைக்கவே இல்ல. பிராச்சி எங்க போயிட்டா? சரி போட்டோம். ரியா இது க்ளோஸா இருக்கு. ஏன் இப்படி பண்றா அவ? என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஒரு செகண்ட் நான் பழைய ரியா என் முன்னாடி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரியா